எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம். தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, நம் பள்ளியில் டெப்டேஷனில் பணியாற்றிய ஒரு ஆசிரியர் வேறொரு பள்ளிக்கு டெப்டேஷனில் சென்றுவிட்டால் நம் பள்ளி எம்எஸ் வலைதளத்தில் அந்த ஆசிரியரை ரிமூவ் செய்து காமன் போலுக்கு எவ்வாறு அனுப்புவது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்துல எம்எஸ் அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. இப்போது emis.tnschools.gov.in அப்படின்ற ஒரு இணையதள இணைப்பு உங்களுக்கு காண்பிக்கப்படும். அதை அழுத்தி அந்த இணையதள பக்கத்தை திறந்து கொள்ளுங்கள். இந்த பக்கத்தில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான யூடைஸ் எண்ணை பதிவு செய்யுங்க. பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை பதிவு செய்யுங்க. அடுத்து கீழே நீல வண்ண லாகின் பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இந்த பக்கத்தை மறைப்பதற்கு மேலே இருக்க அந்த பெருக்கல் குறியை அழுத்துங்க. இந்த பக்கம் மறைக்கப்பட்டுவிடும். அடுத்து மேலே வலது மூலையில் 3 கோடுகள் காண்பிக்கப்படும், அதை அழுத்துங்க. இதில் மூன்றாவதாக ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் ஸ்டாஃப் லிஸ்ட் அப்படின்னு முதலாவதாக காண்பிக்கப்படும். அதில் கீழே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் லிஸ்ட் அப்படின்றத அழுத்துங்க. இங்கு பள்ளியில் பணிபுரியக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் பெயர்கள் காட்டப்படும். இப்போ எந்த ஆசிரியரை நீங்கள் காமன் போலுக்கு அனுப்பணுமோ அந்த ஆசிரியருக்கு நேராக இறுதியாக பச்சை வண்ண அம்புக்குறி பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் செலக்ட் ரீசன் அப்படின்னு உங்களுக்கு கேட்கும், அந்த கட்டத்தை அழுத்துங்க. இதில் டெப்டேஷன் கேன்சல் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து சேவ் பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் டு காமன் போல் அப்படின்னு உங்களுக்கு காண்பிக்கப்படும். இப்போ அந்த ஆசிரியருடைய பெயரானது ஸ்டாஃப் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆகிடும். இதை நீங்கள் மீண்டும் ஒரு முறை உறுதி செய்து கொள்ளுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த காணொளியில் சொல்லப்பட்டது போல் உங்கள் பள்ளியில் டெப்டேஷனில் பணிபுரிந்த ஒரு ஆசிரியர் வேறொரு பள்ளிக்கு டெப்டேஷனுக்கு சென்று விட்டார் எனில் உங்கள் பள்ளி ஸ்டாஃப் லிஸ்டிலிருந்து அவருடைய பெயரை ரிமூவ் செய்து காமன் போலுக்கு அனுப்பிவிடுங்கள். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.